जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य चरणामृत की शंकर महाप्रभु की कृष्णा शिवराज गोस्वामीराज प्रभुपाद की श्रीला प्रभुपाद की श्री गुरुदेव की हिताय गौर विमानंदे हरि हरि भो. ஓகே, நம்ம மத்திய லீலை இந்த சேத்தன் சார் மத்திய லீலை 4.153. ஓகே, மத்திய லீலா 4.153. ஓகே, படிக்கிறோம். ஓகே, ஈஸ்வரி மாதாஜி படிங்க. அதில் ரெண்டு ஸ்லோவாக படிக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம நேரம் படிக்கலாம். गाजिदानी सदायिता राजपत्रद्वारे गाजिदानी सदायिते राजपत्रद्वारे मारे राजलेखा खरीदिला पूरी गोसांगिन करे राजलेखा खरीदिला पूरी கோசாஜின करे. ஹரே கிருஷ்ணா. வழியில் சுங்கவரி வசூலிப்பவர்களை கடந்து செல்வதற்காக மாதவேந்திர அரசாங்க அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட கடிதங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டன. அவை அவரது கரத்தில் ஒப்படைக்கப்பட்டன. ஸோ இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து டோல் பிளாசா ரோடில் இருக்குல்ல, அதே மாதிரி அப்பயும் உண்டு. டிஃப்ரெண்ட் ராஜா இருந்தாலும் டோல் பிளாசா அந்தந்த ஊருக்கு ஏற்றாப்படி. அதனால இங்கே எல்லாத்துக்கும் ப்ளே பண்ணிட்டாங்க. எல்லா பேப்பரும் வச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ எதுக்கு எங்கே போகிறார் அவர்? சந்தனம் எடுத்துகிட்டு கிளம்புறாரு இல்லையா? பூரிலேருந்து விருந்தாவனுக்கு வரணும். கோபாலாவுடைய உடலில் வந்து இதை வந்து சந்தனத்தை பூசணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாரு. சரியான வெயிட்டு. அதை ஒரு கூட ஒருத்தர் அனுப்புகிறாங்க, அவ்வளோதான். ஓகே, மற்றபடி அவர் கொஞ்சம் ஷேர் பண்ணி தூக்கிட்டு கொண்டு போகணும். சைலா மாதவபுரி சந்தன லக்ஞா சலில மாதவபுரி சந்தன லஜா கததினே ரமுனாதே உதரிலா கியா கததினே ரேமுனாதே உத்திரலக்கியா. இவ்விதமாக மாதேந்திரபுரி சந்தன கட்டைகளை சுமந்து கொண்டு விருந்தாவனத்தை நோக்கி புறப்பட்டார். சில நாட்களுக்கு பின்னர் அவர் மீண்டும் ரேமுனா கிராமத்தையும் கோபிநாதர் கோயிலையும் அடைந்தார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ சந்தன கட்டை தூக்கி போகிறார். கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, திருப்பி ரெமுனாவுக்கு வர்றார். ரெமுனாவில் யார் இருக்காங்க? சீச்சோர் கோபிநாத். மாதவேந்திரபுரிக்காக அந்த ஸ்வீட் ரைஸ் அன்னப்பிரசாதத்தை வந்து மனசு வச்சார். ஸோ அது வந்து பூஜா இருந்து எடுத்து கொடுத்தாருல, இதெல்லாம் பார்த்தோம், விழாவிலே பார்த்தோம். இப்போ அந்த இடத்துக்கு திருப்பி வர்றார். ஓகே ஓகே. அக்ஷய மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 155. ஓகே பிரபு. गोपीनाथ शरणे कैला बहु नमस्कारा गोपीनाथ शरणे कैला बहु नमस्कारा प्रेमा वैसे नित्य गीता करिला बारा பிரேமா வைஷே நித்ய கீதா கரிலா பாரா. மாதவேந்திரபுரி கோபிநாதரின் கோயிலை அடைந்த போது பகவானின் தாமரை திருவடிகளில் பலமுறை விழுந்து நமஸ்கரித்தார். பிரேமையின் பரவசத்தினால் அவர் தடையின்றி ஆடி பாடத் தொடங்கினார். ஸோ அங்கே போயிட்டு பலமுறை விழுந்து கும்பிட்றார். சங்கியா பூர்வக நாமகாணி காலோபசானி கிருதா. அந்த மாதிரி கோஸ்வாமிஸ் வந்து இந்த மாதிரி அவங்க விழுந்து கும்புறதையும் கனெக்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ தடவை விழுந்து கும்புறேன்னு சொல்லிட்டு ஒபிசன்ஸ் பே பண்ணுறது. அதே மாதிரி மாதவேந்திரபுரியும் நிறைய தடவை கோபிநாத் மூலம் விழுந்து கும்பிட்றாங்க. ஓகே, நல்லா ஆடி பாடுறார் எக்ஸ்ட்ரெஸ் பரவசத்தில். 156. पूरी देखी सेवक सभा समान करिला पूरी देखी सेवका सभा समान करिला क्षीर प्रसाद दिया धारे भिक्षा कराइला क्षीर प्रसाद दिया धारे भिक्षा कराइला. கோபிநாதரின் பூஜாரி மாதவேந்திரபுரியை மீண்டும் கண்டபோது அவர் அவருக்கு சகல மரியாதையையும் வழங்கினார்.
கீர் பிரசாதத்தினை மீண்டும் அவருக்கு வழங்கி அவரை உண்ண செய்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேரேஜ். ஹரே கிருஷ்ணா. உல்லசாமி மாதாஜி, நம்ம வந்து 157 கழிச்சிங்களா? சரி, ஓகே. 57 இப்போ 57 படிக்கிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி அவர் திருப்பி என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஸ்வீட் ரைஸ் கொடுக்குறாரு, சீர் பிரசாதம் கொடுக்குறாரு, அதனால வச்சுருக்காரு. ஓகே, உல்லசாமி மாதாஜி வீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்து படிக்கும் கலாவதி மாதாஜி படிங்க. சேராத்ரே தேவா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சேராத்ரே தேவாலயே கரிலா சயனா. சேராத்ரே தேவாலய ஹரிலே சயனா. சேஷராத்ரி கைலே புரி தேகிலா ஸ்வப்னா. சேஷராத்ரி கைலே புரி தேகிலே ஸ்வப்னா. அந்த இரவில் மாதவேந்திரபுரி கோயிலில் ஓய்வெடுத்தார். ஆனால் இரவின் இறுதியில் அவர் மற்றொரு கனவை கண்டார். இன்னொரு கனவு. ஓகே, இப்போ வந்து ஏற்கனவே கோபாலா வந்து டிடி எடுத்துட சொன்னாங்க. அப்புறம் கோபாலா கனவு வந்து எனக்கு சந்தனம் எடுத்துட்டு வந்தார். இப்போ 3வது கனவு மாதவேந்திரபுரிக்கு என்ன சொல்கிறாங்க, இன்னொரு கனவு 3வது கனவு இப்போ வருது. இது என்ன கோபாலா என்ன சொல்கிறா பார்ப்போம். கோபாலா ஆசியே ஹே சுன ஹே மாதவா. கோபாலா ஆசியே ஹரா சுன ஹே மாதவா. கற்பூர சந்தனாமி பாயிலாமா சபா. கற்பூர சந்தனாமி பாயிலாமா சபா. மாதவேந்திரபுரியின் கனவில் தோன்றிய கோபாலர் கூறினார், மாதவேந்திரபுரியே, எல்லா சந்தனத்தையும் கற்பூரத்தையும் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன். ஸோ மாதவேந்திரபுரி என்ன சொல்றாரு, கோபாலா என்ன சொல்றாரு, எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு, நீ அங்கே இருக்க கோபிநாதுக்கு பூசின்னு சொல்லிடுவார். ஓகே, எதுக்குன்னா மாதவேந்திரபுரி இவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறார், பக்தர் கஷ்டப்படக்கூடாது. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 159 ஆசிரியர் படிக்கிறியா? 159 லோட் ஆக மாட்டேங்குதா? ஃபோன் அங்கே வச்சுக்கோ, லோட் ஆயிடும். லோட் ஆயிடுச்சா? இல்லை, அம்மா கையில் வாங்கிக்கோ தானே. கற்பூர சகிதா கஸ்தி ஏஷபா சந்தனா. गोपीनाथे रंगे नित्या करहा लेपना. गोपीनाथे रंगे नित्या करहा लेपना. Translation: Now just grind all the sandalwood together with a camphor and smear the pulp on the body of Gopinatha daily until it is finished. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்க, நல்லா இது பண்ணி கோபிநாத பாடியில் போடுங்க. இவ்வளோ லோட் பண்ணிருக்கீங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தூக்கிட்டீங்க, போதும் அங்கேயே போட்டுருங்க. அவருக்கு தேய்ச்சா எனக்கு தேய்ச்ச பண்ணிட்டார். கோபிநாதா மாராசே. ஹாசன் இன்னொரு படி. கோபிநாதா மாராசே ஏகாயி அங்கஹயா. गोपीनाथा मारसे एकाही अंगहया. इहा के चंदन धिले हबे मोर पापक्षया. इहा के चंदन धिले हबे मोर तापक्षया. Translation: There is no difference between my body and Gopinath's body. They are one and the same. Therefore, if you smear the sandalwood pulp on the body of Gopinatha, you will naturally smear it on my body. Thus, the temperature of my body will be reduced. Purport by Srimati Sisi. Jai Shri Prabhupada Maharaj. Gopala was situated in Vrindavan, which was far from Remuna. In those days, one had to pass through provinces governed by the Muslims, who sometimes hindered travelers. Considering the trouble for his devotee, Lord Gopala, the greatest well-wisher of his devotees, ordered Madhavendra-puri to smear the sandalwood pulp on the body of Gopinatha, which was not different from the body of Gopala. In this way, the Lord relieved Madhavendra-puri from the trouble and inconvenience. Thank you. ஸோ இந்த மாதிரி அவர் தன்னுடைய பக்தர் வந்து துன்பப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஏன் உடலில் பைக்கிறதும் கோபிநாத்தோட உடல் தைக்கிறது ஒன்று தான், நீங்கள் அங்கேயே தேய்ச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, சந்தனத்தை கற்பூரத்தையும். இந்த மாதிரி 3 முறை வந்திருக்காரு கனவுல. எப்பயுமே கனவு வந்ததுன்னா அது பொய். ஆனால் பகவானோ ஆன்மீக குருவோ பக்தர்களோ வந்தாங்கன்னா அது உண்மை. ஸோ அதனால் வந்து பிரபாதருக்கு கனவுல குரு மகாராஜ் வந்தாங்க, வந்து 3 தடவை வந்தாங்க இல்லையா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜ் பிரபாத். 3 முறையும் சன்னியாசி எடுன்னு சொன்னாங்க. 3ஆவது முறை சொன்னோன்னா அவர் எடுத்துட்டார், சன்னியாசி எடுத்துட்டார். ஓகே, இந்த மாதிரி அவங்களுக்கு கனவுல வராங்க. 161 அதான் படிக்கலையா? 161 161 द्विदाना भाविला ना करिह किछु मने.
विश्वासकरी चंदना देह आमार वचने विश्वासकरी चंदना देह आमार वचने. Translation: You should not hesitate to act according to my order. Believing in me, just do what is needed. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அது மாதிரி பண்ணேன் அப்படின்றார். ஓகே ஏதா போலே கோபாலா கேலா கோஜாக்ஞா ஜாகிலா एतबोली गोपाल केला गोजाज्ञा जाकिला. गोपीनाथेर सेवक गणे दागिया हानिला. गोपीनाथ तेरे सेवक हमें दागिया नीला. Translation: After giving these instructions, Gopala disappeared, and the Madhavendra Puri awoke. He immediately called for all the servants of Gopinatha, and they came before him. ஸோ சொன்னோடனே கோபாலா டிஸ்டர்பர் ஆகிட்டார். ஓகே என்ன பண்ணாரு? மாதவேந்திர பிரியை எடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் கூப்பிட்றாரு. கோபாலோட சர்வீஸ்லாம் கூப்பிட்றாரு. இப்போ என்ன நடந்தது சொல்லணும். ஓகே பாபா என்ன சொன்னாங்க சொல்லணும். ஓகே சரோஜா மஞ்சள் படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. प्रभु आज्ञा हैला ए कर्पूर चंदना कर्पूर चंदन गोपीनाथ तेरे अंगे नित्य करह लेपना கோபிநாதேர அங்கே நித்திய கரகலேபன. மாதேவேந்திரபுரி கூறினார், விருந்தாவனத்தில் உள்ள கோபாலருக்காக நான் கொண்டு வந்த இந்த கற்பூரத்தையும் சந்தனத்தையும் கோபிநாதரின் திருமணியில் பூசுவீராக. இதனை தினமும் தவறாமல் செய்யுங்கள். சொல்றாரு. அதுதான் நான் கோபாலக்கா குழந்தேன், ஆனால் இங்கே இந்த ஏன் இது பண்ண சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர் இங்கே வந்து எல்லாருமே இந்த சாதனை டெய்லி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறாரு. ஓகே ए चंदन दिले गोपाल हाईवे शीतला चंदन दिले गोपाल हाईवे शीतला स्वतंत्र ईश्वर धारा आज्ञा से प्रबला स्वतंत्र ईश्वर धारा आज्ञा से प्रबल. கோபிநாதரின் தூய்மையில் சந்தனம் பூசப்பட்டால் கோபாலர் குளிர்ச்சி அடைவார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் முற்றிலும் சுதந்திரமானவர். அவரது கட்டளை சர்வ சக்தி கொண்டது. அதனால நீங்க அவர்கிட்ட பூசிங்கன்னா இவர் கூல் ஆயிடுவார், கோபாலா கூல் ஆயிடுவார். ஓகே அதனால அவர் இண்டிபெண்ட், ஸ்வராட் எல்லாமே அவருக்கு தெரியும். காக்னிசென்ட், அபிக்ஞா ஸ்வராட். ஸோ அவருடைய கட்டளை வந்து முழு சக்தி உடையது. ஓகே இதே மாதிரி ஒரு புகழ் சொல்கிறாங்க. 165 படிக்கலாம். 160. சுதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா பிரபு. 165 படிங்க. கிருஷ்ண காலே கோபிநாதா பரிபே சந்தனா. பிரபுஜி ஒரே நிமிஷம். 165. ஆமா 165. எடுத்தீங்களா? ஒரு வாட்டி படிச்சு காட்டுங்க. கிருஷ்ண காலே கோபிநாதா பரிபே சந்தனா. கிருஷ்ண காலே கோபிநாதா பரிபே சந்தனா. சுனியானந்திதா ஹைலா சேவகே ரமணா. சுனினா ஆனந்ததா ஹைலா சேவகே ரமணா. எல்லா சந்தனமும் கோடையில் கோபிநாதரின் திருமேனியில் பூசுவதற்கு உபயோகப்படுத்தப்படும் என்பதை கேட்டு கோபிநாதரின் சேவகர்கள் அனைவரும் ஆனந்தம் அடைந்தனர். எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. பரவாயில்ல, அவங்க எல்லாமே சர்வீஸ்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே பூரி கஹே துயி கோசிபே சந்தனா. பூரி கஹே யயி துயி கஷிபே சந்தனா. ஆரஜனா துயி தேஹாதி பாஜே வேதனா. ஆரஜனா துயி தேஹி திபஜே வேதனா. மாதவேந்திர பூரி கூறினார், இந்த 2 உதவியாளர்களுக்கும் தொடர்ந்து சந்தனத்தினை அரைப்பர். இவர்களுக்கு உதவ நீங்கள் மேலும் 2 ஏற்பாடு செய்யுங்கள். அவர்களுக்கு வேண்டிய சம்பள தொகையினை நான் வழங்குகிறேன். 2 பேர் வந்து 2 பேர் இருக்காங்க சந்தன புஸ்தகத்துக்கு. இன்னும் 2 பேர் நான் அனுப்புகிறேன். அவங்களுக்கு இல்லை சேலரியை நான் கொடுத்துறேன்னு சொல்லி மாதவேந்திர போய் சொல்லிட்டார். ஓகே இந்த மாதிரி அவர் சொன்னோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க சர்வன்ஸ்லாம். ஓகே தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே லட்சுமி மாதாஜி அட்வொகேட் மாதாஜி உங்கள்கிட்ட இல்லை. சரி லட்சுமி பெங்களூர் மாதாஜி உங்களோட புக் இருக்கா?
ஹரே கிருஷ்ணா. ஓகே 167. ये मता चंदनदया प्रत्यहागसिया यही मत चंदन ध्येय प्रत्येकशिया कराय सेवक सभानंद करिया परमय सेवक सब ஆனந்த கரியா. கோபிநாத்தருக்கு மிகவும் சந்தனம் அரைத்து கொடுக்கப்பட்டது. கோபிநாத்தின் சேவகர்கள் இதனால் மிகவும் ஆனந்தமடைந்தனர். இந்த மாதிரி சந்தனம் டெய்லி வச்சு கொடுக்குறாங்க. கோபிநாத் சர்வன்ஸ் ரொம்ப ஹாப்பி தான். ஓகே, அடுத்து 168. பிரத்யஹா சந்தன பராயா ஜாபத் ஐல அந்தா प्रत्येक चंदन परया जवत हैलहत तताय रहिल पुरी तावत् पर्यन्ता तताय रहिल पुरी तावत् प्रजंत. பக்த கையிருப்பும் தீரும் வரை கோபிநாத்தின் உடலில் சந்தனம் பூசப்பட்டது. மாதவேந்திர புரி அச்சமயம் அவரை அங்கேயே தங்கியிருந்தார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ முழுவதுமாக அது தீர்ற வரையும் ஓகே மாதவேந்திர புரி இருக்கிறாங்க சந்தனம் பூசி வைக்கணும்னு சொல்லிட்டு ஓகே இந்த மாதிரி அவர் சேவை பண்ணுறார். 169. வசந்தி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஓகே 169. ஓகே ग्रीष्मकालान्ते पुनः नीलाचले गेला ग्रीष्मकाल अन्ते पुनः नीलाचले गेला नीलाचले चतुर्मास्यानन्दे रहिला नीलाचले चातुर्मास्यानन्दे रहिला. கோடைக்காலத்தின் இறுதியில் மாதவேந்திரபுரி ஜெகநாதபுரிக்கு திரும்பினார். அங்கே அவர் பேரானந்தத்துடன் சதுர்மாசிய காலம் முழுவதும் தங்கியிருந்தார். பொருளுரை: சதுர்மாசிய காலம் என்பது ஆஷாட ஜூன் ஜூலை மாதத்தின் வளர்பிறை ஏகாதசியாக சயனா ஏகாதசியிலிருந்து தொடங்கி கார்த்திக அக்டோபர் நவம்பர் மாதத்தின் மலர்பிறை ஏகாதசியான உத்தான ஏகாதசி அன்று முடிகிறது. இந்த 4 மாத காலமானது சதுர்மாச என்று அறியப்படுகிறது. வைஷ்ணவர்கள் சிலர் இதனை ஆஷாட மாதத்தின் பௌர்ணமி நாளிலிருந்து கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாள் வரை அனுசரிக்கின்றனர். இதுவும் 4 மாத காலம் ஆகும். சந்திர மாதங்களை வைத்து கணக்கிடப்படும் இந்த காலம் சாதுர்மாசியம் எனப்படுகிறது. சூரிய மாதத்தினை பின்பற்றுவோர் சிரவான மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரை சாதுர்மாசியத்தை அனுசரிக்கின்றனர். சூரிய மாதமோ சந்திர மாதமோ ஒட்டுமொத்த காலமும் மழை காலத்தின் போது வருகிறது. சாதுர்மாசியம் எல்லா தரப்பட்ட மக்களாலும் அனுசரிக்கப்பட வேண்டும். கிரகஸ்தராக சன்னியாசியா என்பது பொருட்டல்ல. இதை அனுசரிப்பது எல்லா ஆசிரமங்களுக்கும் கடமையாகும். இந்த 4 மாத காலத்தின் போது மேற்கொள்ளப்படும் விரதத்தின் உண்மையான குறிக்கோள் குளிர்நுகர்ச்சியினை அளவை குறைத்துக் கொள்வதாகும். இது கடினமானது அல்ல. சிரவான மாதத்தில் கீரை உண்ணக்கூடாது. பாத்திர மாதத்தில் தயிர் உண்ணக்கூடாது. ஆஸ்வின மாதத்தில் பால் அருந்தக்கூடாது. கார்த்திகை மாதத்தில் மீன் மற்றும் இதர அசைவ பொருட்களை உண்ணக்கூடாது. அசைவ உணவு என்பது மீன் மற்றும் மாமிசத்தினை குறிக்கின்றது. அதுபோலவே மசூர் பருப்பும் உளுந்தும் பருப்பும் அசைவ உணவாக கருதப்படுகின்றது. இந்த 2 பருப்புகளிலும் அதிக அளவில் புரத சத்து உள்ளது. புரதம் அதிகமாக கொண்டுள்ள உணவுப் பொருட்கள் அசைவமாக கருதப்படுகின்றன. மொத்தமாக பார்த்தால் சாதுர்மாசத்தின் 4 மாத காலத்தின் போது புலனின்பத்திற்கான எல்லா உணவையும் கைவிடுவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே பார்த்தீங்க சாதுர்மாசம் பற்றி எவ்வளோ முக்கியமாக கொடுத்துருக்காரு. எல்லா விதமான ஆசிரமங்களும் கடைபிடிக்க உண்டு. நமக்கு இது கொடுத்துட்டார். 4 மாதம் என்ன பண்ணணும்? ஸ்பினாச், அப்புறம் வந்து தயிர், கீரை, தயிர். இந்த மாதம் கீரை சாப்பிடக்கூடாது. கரெக்டாக? அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கிலீஷ் மாதம் கிடையாது. இந்த மாதங்கிறது போன மாதமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக? பௌர்ணமி. ஸோ கீரை சாப்பிடக்கூடாது. அதுக்கடுத்து தயிர் சாப்பிடக்கூடாது. அதுக்கடுத்து பால் குடிக்கக்கூடாது 1 மாதம். 4ஆவது மாதம் உளுந்து கூட சேர்க்கக்கூடாது. உளுந்து அது மசூர் தால் எப்பவுமே சேர்க்கக்கூடாது. உளுந்து சேர்க்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி நிறைய சேன் பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ரோட்டீன் வந்து நான்வெஜ்ஜை கன்சர்வ் பண்ணணும். உளுந்து கூட சேர்க்கலாம்னு சொல்லி ப்ராப்பராக சொல்கிறார். இந்த மாதிரி நம்ம கடைப்பிடிக்கணும். ஓகே, 170 படிக்கலாம். ஆரம்ப பருவம் உங்கள்கிட்ட இல்லை இது
பிரபு சொல்லுங்க மாதாஜி. மைசூர்ல பிரபு இருக்குங்களா? மைசூர் தால் தானே அது? கரெக்டா? அந்த ஒரு ரெட் கலர் அந்த அந்த தால் தான் கரெக்ட். அது சாப்பிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஆர்வம் ப்ரோ இல்லை. ஓகே, ஆர்வம் ப்ரோ நீங்கள் படிக்க முடியாதுல்ல? சரி, ஓகே ப்ரோ, வீட்டில் போட்டுக்கோங்க. வசதி மாதிரி வீட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, பிரபாவதி. ஓகே, பிரபாவதி மாதாஜி நீங்கள் படிங்க. 170 படிக்கிறேன் பிரபு. ஓகே. ஸ்ரீமுகே மாதவபுரீரா அமிர்த சரிதா. ஸ்ரீமுகே மாதவபுரீர அமிர்த சரித. பக்தகணே சுனாஞா பிரபு கரே ஆஸ்வாதிதா. பக்தகணே சுனாக பிரபு கரே ஆஸ்வாதித. இவ்வாறாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தாமே தனிப்பட்ட முறையில் மாதவேந்திர புரியின் அமிர்த குணங்களை புகழ்ந்தார். அவை அனைத்தையும் பக்தர்களுக்கு எடுத்துரைக்கையில் அவரும் அதனை தனிப்பட்ட முறையில் சுவைத்தார். சைத்தன்ய மகாபிரபு க்ளோரிஃபை பண்றார் மாதவேந்திர புரி. ஓகே, அந்த மாதிரி. ஆனால் சில சமயம் மாதவேந்திர புரி நம்ம அப்படியே காப்பி அடிக்க முடியாது. ஓகே, அவர் வந்து சந்தியாவந்தன மந்திரமஸ்து போஷணம் துபியம் நமோ துபியம் நமோ இந்த சொல்லுவாங்க. சந்தியாவந்தனம் வேணாம், குளிக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறார் இல்லையா? அது ஆச்சார லெவலில் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் சொசைட்டிக்காக என்ன பண்ணால் நம்ம அந்த வழக்குகள்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி ப்ராப்பா எழுதுறாரு. ஓகே, ஸோ மாதவேந்திர புரி எப்பயுமே பிரேமையிலே இருந்தார். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், இமிடியேட் பண்ணக்கூடாது. ஹரிதாஸ் தாக்கூர் இமிடியேட் பண்ணக்கூடாது. இப்படி தான் ஹரிதாஸ் தாக்கூர் இமிடியேட் பண்ணி ஒரு ஆப்பிரிக்க பக்தர் என்ன பண்ணார்னா, இந்த மாதிரி வந்து நான் ஹரிதாஸ் தாக்கூர் மாதிரி இங்கே இருந்தால் போகிறேன், ஃபுல்லாக சேன் பண்ண போகிறேன்னு சொல்லி உட்காந்தார். 2 நாள் தான் கிளம்பிட்டார். ஓகே, அதனால் இமிட்டேஷன் கூடாது. ஓகே, நகல் செய்யக்கூடாது. பிரபு கஹே நித்யானந்தா கரஹ விசாரா. பிரபு கஹே நித்யானந்த கரக விசார. பூரி சமா பாக்யவான் ஜெகதே நாகியாரா. பூரி சம பாக்கியவான் ஜகதே நாகியார. மாதவேந்திர பூரியை போன்று அதிர்ஷ்டம் வாய்ந்தவர் இவ்வுலகில் வேறு எவரேனும் உள்ளாரோ என்பதை ஆய்வு செய்து பார்க்கும்படி பகவான் சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவிடம் கோரினார். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ சைதன்ய பாபு சொல்கிறார், அந்த எல்லாம் கூட வந்திருக்காங்கல்ல, பூரி போகிறதுக்கு வர்றாங்க இல்லையா? அப்போ வழியில் தான் இதெல்லாம் பேசிக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம். அப்போ வந்து நித்யானந்த மட்டும் சொல்கிறார், இந்த மாதிரி யார் இருக்காங்களா, இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ பிரபாஜி. உல்லாஸ்மய மாதாஜி படிங்க. 172. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. दुग्धदाना चले कृष्ण जारे देखा दिला. दुग्धदाना चले कृष्ण जारे देवा दिला. तीन बारे स्वप्ने हसी जारे आज्ञा कैला. 3 बारे स्वप्ने आसी जारे आज्ञा कैला. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், மாதவேந்திர பூரி மிக மிக அதிர்ஷ்டசாலியாக இருந்தார். கிருஷ்ணரே நேரில் பால் வழங்குவதன் போர்வையில் அவருக்கு முன்பாக தோன்றினார். மேலும் அவரது கனவில் பகவான் மும்முறை அவருக்கு கட்டளையிட்டார். கிருஷ்ணரே பால் கொடுக்குறார், பால் எடுத்து கொடுத்தார், பசியா இருக்காருன்னு சொல்லிட்டு 3 முறை கண்ணு வந்தார். அதனால் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. 173. ஜாரா பிரேமே வசஹஞா பிரகட ஹைலா. जारा ब्रह्मे वश हन्या प्रगड हैला. सेवा अंगीकारा घरी जगत दैला. சேவா அங்கீகார ஹரி ஜகத தாரிலா. மாதவேந்திர புரியின் பிரேமையினால் வசப்பட்ட பகவான் கிருஷ்ணர் கோபால விக்கிரகமாக தோன்றினார். அவரது சேவையை ஏற்று கோபாலர் முழு உலகத்தையும் விடுவித்தார். ஹரே கிருஷ்ணா. ஸோ மாதவேந்திர புரி கட்டளையிட்டு கிருஷ்ணர் கோபாலடியா வந்தார். ஓகே, அவருடைய மாதவேந்திர புரி கருணையினால் நிறைய மக்கள் வந்து பிரயோஜனப்படணும். ஓகே, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நிச்சயமாக கோலோகம் போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இப்போ 100 எல்லாம் ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். 174. ஓகே, 174. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 174. சாரமதி மாதாஜி, உங்களோட புக் கிடையாதுல்ல, ஆஃபீஸில் இருக்கீங்களா? சாரமதி மாதாஜி ஆஃபீஸில் இருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆஃபீஸில் இருக்கீங்களா? ஆமாங்க பிரபுஜி, ஆஃபீஸ்ல இருக்கேன் பிரபுஜி. சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அவங்க ஈஸ்வரி மாதாஜி படிங்க. ஜாரா லாகே கோபிநாதா ஷீரா கைலா சூரி.
क्षीरकैलसुरे गोपीनाथ क्षीरकैलसुरे अत एव नाम हैला क्षीरचोरकरी अत एव नाम कैला क्षीरचोरकरी மாதவேந்திர பூரிக்காக பகவான் கோபிநாதர் கீர் பானையினை திருப்பினார். இவ்வாறாக கீர் சோரா கீர் திருப்பியவர் என்று கோபிநாதர் பிரபலம் அடைந்தார். சரி, இன்னொரு சொல்ல படிச்சுங்க, ரெண்டு படிக்கலாம், சின்ன சின்னதாக இருக்கு. கற்பூர சந்தன ஜார அங்கே சதாயிலா கற்பூர சந்தன ஜார அங்கே சதாயிலா ஆனந்தே புரி கோசாகிரா பிரேம உத்தலிலா ஆனந்த பூரி கோசாசிரா பிரேமா முதலிலா. மாதவேந்திர பூரி கோபிநாதரிடம் உடல் முழுவதும் சந்தனம் பூசி பிரேமையில் மூழ்கியவராக இருந்தார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி அவர் பரவசில் இருக்கார். ஓகே, இப்போ 176. அக்ஷயா மாதாஜி 176. ஹரே கிருஷ்ணா. விலேஜ தேசே கற்பூர சந்தன அனிதே ஜஞ்ஞாலா कर्पूर संदन जारा के साड़ा हिला பூரி துக்கா பாபே ஹா ஜானியா கோபாலா. பிரபு 176 தானே? ஆமா 176 கரெக்ட். நீங்க வேற படிச்சீங்களோ? ஆமா பிரபு, ஆமா பிரபு. ஓகே. लेख देशे कर्पूर संदन अनिते जनाला पूरी दुखे बाबे का जानिया गोपाला. படிங்க. முன்னாடி படிச்சுட்டேன். முஸ்லிம்களால் நிர்வகிக்கப்பட்ட இந்திய பகுதிகளில் சந்தனத்துடனும் கற்பூரத்துடனும் பயணம் செய்வது மிகவும் அசௌகரியமானது. இதனால் மாதவேந்திரபுரிக்கு பிரச்சனைகள் நேர்ந்திருக்கலாம். இது கோபாலருக்கு தெரிய வந்தது. அதனால அவரால் அலோவ் பண்ணல. ஓகே, இங்கேயே பூசுங்கன்ட்டு கோபிநாத்துக்கே பூசுங்க. மகாதயா மயா பிரபு பக்தவத்சலா மகாதயா மயா பிரபு பக்தவத்சலா சந்தனபாரி பக்த ஸ்ரமா கரிலா சபலா சந்தனாபாரி பக்த ஸ்ரமா கரிலா சபலா. மிகவும் கருணை வாழ்ந்த பகவான் தனது பக்தர்களிடம் பற்றுதல் கொண்டிருப்பதால் கோபிநாதர் சந்தனத்தினால் பூசப்பட்ட போது மாதவேந்திரபுரியின் முயற்சியானது வெற்றி பெற்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. 178 கலாவதி மாதாஜி 178. ஹரே கிருஷ்ணா. பூரிடா பிரேம பிரகாஷ்டா கரக விசாரா பூரிர பிரேமே பராகாஷ்டா ஹரஹ விசாரா. अलौकिक प्रेमे प्रेम चित्ते लागे चमत्कारा अलौकिक प्रेमे चित्ते लागे चमत्कारा. சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபுவிடம் தொடர்ந்தார். மாதவேந்திரபுரியின் தீவிரமான பிரேமையின் தரத்தை ஆழ்ந்து யோசித்து பாருங்கள். அவருடைய அன்பான செயல்கள் அனைத்தும் அசாதாரணமானவை. உண்மையில் அவற்றை கேட்பதால் ஒருவன் திகைப்படுகிறான். பொருளரை உயிர் வாழை கிருஷ்ணரின் ஆன்மீக பிரிவை உணரும் போது அது அவனது வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியாகும். பௌதிக விஷயங்களில் ஆர்வமற்றவனாக ஆகுதல் மிகப்பெரிய வெற்றி அல்ல. ஏனெனில் அவன் பௌதிக பற்றுதற்கான மறுபக்கத்தின் கவர்ச்சியையே அனுபவிக்கிறான். ஆயினும் கிருஷ்ணரின் பிரிவை உணர்வதும் பகவானின் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக அவரது சேவையில் ஈடுபடுவதும் கிருஷ்ண பிரேமியின் மிகச் சிறந்த உதாரணங்களாக அமைகின்றன. மாதவேந்திரபுரியினால் வெளிப்படுத்தப்பட்ட இந்த தீவிர கிருஷ்ண பிரேமினை ஸ்ரீ சைதன்ய பிரபு சுட்டிக்காட்ட விரும்பினார். அதன்படி சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் அனைவரும் மாதவேந்திரபுரியின் அடிச்சுவடுகளை பின்பற்றி எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பங்களுமின்றி பகவானுக்கு சேவை செய்கின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ எல்லாம் பாருங்கள், சைத்தன்யமாவுடைய வழியில் பின்பற்றி நம்மளும் இந்த மாதிரி பகவான செப்பரேஷன் கிருஷ்ண வரஹா அது இருக்குன்றார். ஓகே, வரஹா இருக்குன்றார். கிருஷ்ணா பிரிஞ்ச துயரம் இருக்கணும். ஸோ கிருஷ்ணா கான்சியஸாக இருக்கும்போது நமக்கு சாண்டிங்கோட அருமை அப்போ தெரியாது. சாண்டிங்கை விட்டப்போ தான் தெரியும், ஐயோ சாண்டிங் எல்லாம் பண்ணியிருந்தோம் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரி தான் எல்லாமே. கிருஷ்ண உணர்வு அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். 179 ஹாஸ்யம் படிக்கிறியா? 179. பரம விரத்தா மௌனி சர்வத்ர உதாசீனா ग्राम्य वार्ता भये द्वितीया संगहीना. Translation: Chaitanya Mahaprabhu continued. Sri Madhavendra Puri used to remain alone. He was completely renounced and always very silent. He was uninterested
everything material, and for fear of talking about mundane things, he always lived without a companion. அசசக சாகி வைஷ்ணவாச்சாரம். ஆனால் தனியாக இருக்கும்போது அமைதியாக வந்துட்டார். ஓகே, வைஷ்ணவன் தான் அவர் அசோசியேஷன் பண்ணுறார். ஓகே, 180 படி ஆசினி. ஹேன ஜனா கோபாலேரா ஆக்ஞாமிருதா பஞ்ஞா हेन जने गोपालेरा आज्ञामृतबाणा சகஸ்ரக்ரோஷாசி புலே சந்தனமாகிஞா. सहस्रक्रोशासी बुले चंदनमाज्ञा. Translation: After receiving the transcendental orders of Gopala, this great personality traveled thousands of miles just to collect sandalwood by begging. ஸோ கோபால சொன்னோடனே என்ன கிலோமீட்டரில் 1000கணக்கான மைல் அப்படின்னா நிறைய கிலோமீட்டர், 1.5 டைம்ஸ் பிகர் தென் மைல் கிலோமீட்டர். அவ்வளோ ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கார் சந்திரத்தை இது பண்ணுறதுக்காக, யாசிக்கிறதுக்காக. 180 சாதனை படி 181. போகேர ஹே தபு அண்ணா மாகி கானஹாயா हेन जना चंदन भारा बागी लज्ञा जाया. Although Madhavendra Puri was hungry, he would not beg food to eat. This renounced person carried a load of sandalwood for the sake of Sri Gopala. ஸோ அவ்வளோதான், அவர் பிச்சை கூட சாட மாட்டார் அப்படி. ஆனாலும் என்ன பண்ணுறாரு, அந்த பசியோடு அவர் வந்து சந்தனத்தை தூக்கிட்டு போகிறார் கோபாலுக்காக. அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா அங்கே கோபால டிகிரி இன்ஸ்டால் பண்ணும்போதே எல்லா வில்லேஜிலும் அந்த கிராமவாசிகளும் அன்னக்கூட்ட சமைப்பட்டு பிரசாதம் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இவர் ஆள் ஃபுல்லாக உபவாசம் இருந்து கடைசியில் கொஞ்சம் நேரம் பாலை குடிச்சு படுத்துவார். இந்த மாதிரி தான் அவருடைய ஸ்ட்ரிக்டான லைஃப். 182. மனக்கே சந்தனா தோலா அபிஷேக கற்பூரா गोपाले बराई बाहे आनंद प्रचुरा. Translation: Without considering his personal comfort, Madhavendra Puri carried one load, about 82 pounds of sandalwood and 20 tolas, about 80 ounces of camphor to smear over the body of Gopala. This transcendental pressure was sufficient for him. ஓகே, தேங்க்யூ. ஸோ இது வந்து கேரி பண்ணது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஓகே, ஆன்மீக ஆனந்தம், அதனால் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, 183. அதனால் ரொம்ப இது என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் இந்த செயல் வந்து கிருஷ்ணா எனக்கு அசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த செயலை முழு மனதோடு பண்ணணும். அந்த செயலுடைய பலன்களை எதிர்பார்க்கக்கூடாது. கிருஷ்ணாவுடைய மகிழ்ச்சிக்காக மட்டும் தான் செயலை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணான்னா நிச்சயம் பக்தியில் வந்து ரொம்ப சீக்கிரமாக முன்னேறிடுவாங்க அப்படின்னு பிரபாதர் குறிப்பிட்றாரு. ஓகே ஓகே இப்போ வந்து 183 கரெக்டாக 183. சரோஜா மாதாஜி 183. ஹரே கிருஷ்ணா. உத்கலேரா தானி ராகே சந்தன தேகிங்கா कलेरदानी रागे चंदन देखिया ताहा ये धाइला राजपत्र देखागा ताहा ये डाइला राजपत्र देखाኛ ஒரிசாவிற்கு அப்பால் சந்தன மரத்தினை கொண்டு செல்வதற்கு தடை இருந்த காரணத்தினால் சுங்க அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்தனர். ஆனால் மாதவேந்திரபுரி அரசாங்கத்தினரால் வழங்கப்பட்ட அனுமதி கடிதங்களை அவர்களிடம் காட்டி சிரமங்களிலிருந்து தப்பினார். இது படமாட்டு தாங்க தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த டோல் வசூலாம் இருப்பாங்க, அதெல்லாம் பேப்பர்லாம் காட்டி அங்கேருந்து கிளம்புறான். மிலேச்ச தேஷா தூராபதா ஜகதி அபாரா தேச தூரபத ஜகதி அபார கேமத சந்தன நிபா நாகி ஏ விசாரா சந்திர நிப நாகி ஏ விசார. பிருந்தாவனத்திற்கான நீண்ட பயணம் முஸ்லிம்களால் ஆளப்பட்ட பிரதேசங்களாலும் எண்ணற்ற காவலாளிகளாலும் நிரம்பி இருந்தது. இருப்பினும் மாதவேந்திரபுரி அவற்றினால் சற்றும் கவலை கொள்ளவில்லை. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இதை பற்றியும் கவலைப்படல. இவ்வளோ சிரமமாக இருக்கே அப்பெல்லாம் யோசிக்கலாம். ஓகே, அதுலேயே கிளம்புறார். 185. சுதா மாதாஜி 185. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சங்கே காவட நாச்சி காட்டி தானதிதே
संज्ञेयेक वडनाहि कडिदनतीते तथापि उत्साह बड़ा चंदन लग्ना जाइते तथापि उत्साह पड़े சந்தன லாஞ்சா ஜாயித்தே. மாதவேந்திர பூரியிடம் ஒரு காசு கூட இல்லை என்ற போதிலும் அவர் சுங்க அலுவலர்களை கடந்து செல்வதில் அச்சம் கொள்ளவில்லை. சந்தனமர சுமையினை கோபாலருக்கு விருந்தாவனத்திற்கு தூக்கி செல்வது மட்டுமே அவரது ஆனந்தமாக இருந்தது. அந்த ஒரு ஹாப்பினஸ். ஓகே, ரத யாத்திரை கலந்து இந்த மாதிரி நம்ம வந்து பகவான் சேவை ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹாப்பினஸ் மட்டும்தான் அவர் இது பண்ணுறார். ஓகே, இந்த ஆக்டிவிட்டியை ஃபுல்லாக செய்கிறார். 186 பிரகாதா பிரேமேராயை ஸ்வபாவ ஆச்சாரா प्रगाढ़ प्रेमेरये स्वभावाचार निज दुख विज्ञाधीरा न करे विचारा निज दुख विज्ञाधीनर நகரே விசார. இஃது ஆழமான பிரேமையின் இயல்பான விளைவாகும். பக்தன் தனிப்பட்ட சிரமங்களையும் தடைகளையும் யோசிப்பதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்ய மட்டுமே விரும்புகிறான். பொருளுரை: தீவிர கிருஷ்ண பிரேமையினை வளர்த்தவர்கள் தனிப்பட்ட அசௌகரியங்களையும் தடைகளையும் பொருட்படுத்துவதில்லை என்பது இயற்கையே. அத்தகு பக்தர்கள் பரமபுருஷ பகவான் அல்லது அவரது பிரதிநிதியான ஆன்மீக குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதில் மட்டும் உறுதியாக உள்ளனர். எல்லா சூழ்நிலைகளிலும் மாபெரும் அபாயங்களுக்கு மத்தியிலும் அவர் சற்றும் பிறழாமல் பெரும் உறுதியுடன் முன்னோக்கி செல்கின்றனர். இது நிச்சயமாக சேவகரின் ஆழமான அன்பினை நிரூபிக்கின்றது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 10.14.8 கூறியுள்ளபடி தத்தே நுகாம்பம் சுகமீக்ஷமானாக. பௌதிக வாழ்வின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவதில் தீவிர விருப்பம் கொண்டு கிருஷ்ணருக்கான ஆழமான அன்பை வளர்த்தவர்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்வதற்கான உகந்த நபர்கள் ஆவார். எண்ணற்ற பௌதிக அசௌகரியங்கள், பஞ்சம், தடைகள், மகிழ்ச்சியின்மை என எதையும் கிருஷ்ணர் தீவிரமாக நேசிப்பவர் பொருட்படுத்துவதில்லை. ஒரு பக்குவமான வைஷ்ணவரில் மேலோட்டமாக கொஞ்சம் வருத்தம் அல்லது துன்பத்தினை காணும் போது அவை உண்மையில் அவரில் உள்ள வருத்தம் கிடையாது. மாறாக அவை தெய்வீக ஆனந்தத்தின் அறிகுறிகள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆஷ்லிஷ்யா வா பாதரசாம் பினஷ்டுமாம் என்ற சிஷ்டாஷ்டகத்தில் 8 ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அறிவுறுத்தியுள்ளார். கிருஷ்ணரை தீவிரமாக நேசிப்பவர் பல்வேறு சிரமங்களும் தடைகளும் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டால் கூட தமது சேவையிலிருந்து ஒருபோதும் பிறழுவதில்லை. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வந்து பிரணாமம். வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரணி. ஸோ தத்தேனமாம் சுசமீக்ஷமானம் புஞ்சானேவாத்ம கிருத்தம் விபாக்கம் ஹிரத்வா நமஸ்தே ஜீவேத்தை முக்தி சேதாவா. இது முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஓகே, இது பிரபலம் அடிக்கடி ரெஃபர் பண்ணுறார். இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாம் ஒருத்தர் பொருட்படுத்தாமல் எப்பயுமே பகவானுடைய பாதங்களை இது பண்ணிகிட்டே இருக்கு வணங்குறவங்களுக்கு வந்து அந்த முக்தி வந்து ரொம்ப அவங்க வீடு வாசப்படி நிற்கிற மாதிரி. ஓகே, தத்தேனமாம் சுசமீக்ஷமான புஞ்சானேவாத்ம கிருத்தம் பாக்கம் ஹிரத்வா அபிபித் விருதன் நமஸ்தே ஜீவேத்தே யோ முக்திபதே சதாயவா. இந்த முக்திபதே அப்படின்ற வார்த்தையை சர்வபட்டாச்சாரியா சொன்னார். நல்லா இல்லை இந்த வார்த்தை, பக்தி பதையை மாற்றலான்னு. சைத்தன்ய பாபு சிரிப்பாங்க. அது ஏன் முக்திபதையை பக்தி பதையை மாற்றுறீங்கன்னு கேட்பார். முக்தின்ற வார்த்தை வந்து கைவல்யத்தை குறிக்குது, அது கரெக்ட் கிடையாது, பகவானை ஒன்றா சேர்றதை குறிக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா சர்வபட்டாச்சாரியா முன்ன சைத்தன்ய பாபு மீட் பண்ண முன்னால் அருவாதியாக இருந்தார். முக்தி தான் வேணும்னு சொல்லியிருந்தார். சைத்தன்ய பாபு மீட் பண்ணவர் பக்தி தான் முக்கியம் இருந்தார். அதனால் அந்த ஸ்ரீமத் பாகவத அந்த வார்த்தையை கூட 10.14.8 வர அந்த ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தையை கூட பக்தி பதையை மாற்றுங்கன்றார். ஆனால் இப்போ சைத்தன்ய பாபு சொல்கிறார், இல்லை மாற்ற தேவையில்லை, வியாசதேவர் முக்தி பதைங்கிறத வந்து பகவானுடைய பொறுப்பாளங்கள்லாம் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னார். இந்த மாதிரி ஸோ பக்தர்கள் வந்து எந்த விதமான துயரங்களையும் சஃபரிங்ஸையும் என்ன பண்ண மாட்டாங்க, துன்பங்களையும் அவங்க துன்பமாக இருக்காது, ஆன்மீகத்தெலாம் இருப்பாங்க.
வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு துன்பமாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு அது கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக இருக்கவங்க வந்து எந்த விதமான டீவியேஷனும் இருக்காது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் டீவியேஷன் இருக்காது. அடுத்தது 187 படிக்கலாம். ஓகே, லக்ஷ்மி மங்களூர் மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏ ராகத பிரேமா லோகே தேகாயிதே नीताराघाटा प्रेम्या लोके देखायते गोपाल तारे अज्ञाधिला चंदनानिते गोपाल तार अज्ञादिल चंदन आनिते. மாதவேந்திரபுரியின் தீவிர கிருஷ்ண பிரேமியை மக்களிடம் வெளிக்காட்டுவதற்கு ஸ்ரீ கோபாலர் விரும்பியதால் அவரை நீலாச்சலம் சென்று சந்தனத்தையும் கற்பூரத்தையும் கொண்டு வரும்படி கூறினார். ஸோ அது வந்து எல்லா மக்களுக்கும் புரியணும் எவ்வளோ தூரம் என்னை நேசிக்கிறான், அதுக்காக பண்ணுறேன். ஓகே, இன்னொரு சொல்ல படிங்க மாதாஜி. பகோ பரிஸ்ரமே சந்தன ரமுன அனிலா பகு பரிஸ்ரமே சந்தன ரெமுன அனில ஆனந்த பதிலா மனே துக்க நாகனிலா ஆனந்த பாடில மனே துக்க நாகனில. பெரும் சிரமத்துடனும் கடின உழைப்புடனும் மாதவேந்திரபுரி சந்தன சுமையினை ரெமுனாவிற்கு எடுத்து வந்தார். இருப்பினும் அவர் பெரும் ஆனந்தத்தில் இருந்தார். எந்த சிரமத்தையும் அவர் கணக்கிடவில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இந்த மாதிரி தான் அவன் என்ன பண்ணலாம், எந்த விதமான சிரமமும் அவர் ஏற்றுக்கவே இல்லை. ஓகே, இந்த மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறார். ஓகே, இப்போ 189 உல்லஸ்ரீ மாதாஜி படிக்கிறீங்களா? 189 படிக்கிறேன் பிரபு. ஓகே ஓகே. परीक्षा करिते गोपाला कैला आज्ञादाना परीक्षा करिते गोपाला कैला परीक्षा करिए परीक्षा करिए शिष्या हैला दायवान परीक्षा करिया शेषे कैला दायवान மாதவேந்திரபுரியின் தீவிர பிரேமையை சோதிப்பதற்காக பரமபுருஷ பகவான் கோபாலர் நீலாச்சலத்திலிருந்து சந்தனம் கொண்டு வரும்படி அவருக்கு கட்டிட்டார். அந்த சோதனையை மாதவேந்திரபுரி தேர்ச்சி பெற்ற போது பகவான் அவர் மீது மிகவும் கருணை கொண்டவரானார். இந்த மாதிரி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பார். ஓகே, இங்க டெஸ்ட் பண்றாரு இல்லையா, எவ்வளோ அன்பா இருக்கான்னு டெஸ்ட் பண்றாரு. அந்த மாதிரி நமக்கு டெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஓகே, 190 ஏ பக்தே பக்த பிரியா கிருஷ்ண விவஹாரா ஏய் பக்த பக்த பிரிய கிருஷ்ண வியவகாரா புஜிதயோ ஆமா சபாரா நாஹி அதிகாரா புஜிதேயோ ஆமா சபாரா நாஹி அதிகாரா. பக்தனுக்கும் பக்தனுக்கு பிரியமான ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையிலான அன்பு தொண்டில் வெளிப்படுத்தப்படும் இத்தகைய நடத்தைகள் தெய்வீகமானவை. சாதாரண மனிதர்களால் இவற்றை புரிந்து கொள்ள இயலாது. அவர்களிடம் இதற்கான தகுதி இல்லை. ஹரே கிருஷ்ணா. வீட்டில் போட்டுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து பக்தர்கள்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சாதாரண மனுஷன்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஒரு வார்னிங் கொடுத்துட்றான். 191 இப்போ பிரபாவதி மாதாஜி படிங்க. 191 என்ன பிரபு? 191 சரிங்க பிரபு. ஏதபோலி பதே பிரபோ தார கிருத்த ஸ்லோகா. என்னாச்சு? ஒரு நிமிஷம் படிங்க. ஏதபலி பாடே பிரபு தாராகிருத ஸ்லோகா. ஜெய் லோக சந்திர ஜக கரியாச்சே ஆலோகா. ஸ்லோகா சந்திர ஜகத் கரியாச்சே ஆலோக. இவ்வாறு கூறிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மாதவேந்திரபுரியின் பிரபலமான ஸ்லோகத்தை படித்தார். நிலாவை போன்ற அந்த ஸ்லோகம் தனது ஒளியினை உலகம் முழுவதும் பரப்பியுள்ளது. ஓகே, ஸோ மாதவேந்திரபுரிய ஃபேமஸான பெருமாள் படிக்கலாம். ஓகே, கசிதே கசிதே ஜெய் சே மலய ஜசாரா கச்சிதே கச்சிதே சைசே மலய சாரா கந்தபாடே தைசே ஸ்லோகேர விசாரா கந்தபாடே சைசே ஸ்லோகரே விசாரா. எவ்வாறு மலைய சந்தனத்தின் வாசம் தொடர்ந்து தேய்ப்பதால் அதிகரிக்கின்றதோ அவ்வாறே இந்த ஸ்லோகத்தினை நினைத்து பார்ப்பதால் இதன் முக்கியத்துவத்தை குறித்த அறிவும் அதிகரிக்கின்றது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி ஓகே
சந்தனத்தை வருஷம் என்ன ஆகும், நல்லா வாசம் வருது. அதே மாதிரி இந்த ஸ்லோகத்தை வந்து படிக்க படிக்க என்ன ஆயிருமா, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியுது. ஓகே, படி. ரத்னகணா மத்தியே ஜெயிச்சே கௌஸ்துபமணி, ரசகாவ்யா மத்தியே ஜெயிச்சே ஸ்லோககணி. Translation: As the Kaustubha money is considered the most precious, valuable stones, this verse is similarly considered the best of poems dealing with the mellows of devotion service. இது பெஸ்ட் ஆஃப் போயம்ஸ், எல்லாத்தையும் டீல் பண்ணல பெஸ்ட் ஆஃப் போயம்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஏ ஸ்லோகா கஹியா சேனா ராதா தாக்குராணி, தாரா கிருபாயா ஸ்புரியா சே மாதவேந்திரவாணி. Translation: Actually, this verse was spoken by Srimati Radharani herself, and by her mercy only was it manifest what is manifest in the words of Madhavendra. Thank you very much. ஸோ இது வந்து ராதாராணியே பேசின ஸ்லோகம், ரொம்ப நம்ம இப்பான ஸ்லோகம். ஓகே, அதுதான் அப்போ படிக்க போகிறோம். 195 வசதி பார்த்தாஜி 195 படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஏபா கௌரச்சந்திராய கரே ஆஸ்வாதனா, இவா கௌரே சந்தைஹா கரே ஆஸ்வாதன, இஹா ஆஸ்வாதிதே ஹரா நாஹி சௌத ஜனா, இஹா ஆஸ்வாதிதே ஹரா நாஹி சௌட ஜன. சைத்தன்ய மகாபிரபு மட்டுமே இந்த ஸ்லோகத்தின் கவித்துவத்தை சுவைத்துள்ளார். எந்த ஒரு 4வது மனிதனாலும் இதை புரிந்து கொள்ள இயலாது. பொருளுரை: ஸ்ரீமதி ராதாராணி, மாதவேந்திர புரி, சைத்தன்ய மகாபிரபு ஆகியோர் மட்டுமே இந்த ஸ்லோகத்தின் பொருளை புரிந்து கொள்ளத்தக்கவர்கள் என்பதை இது சுட்டி காட்டுகிறது. 4 பேருக்கு தான் அந்த பொருள் தெரியுமா, அந்த மாதிரி ஸ்லோகம் இப்போ படிக்க போகிறோம். மாதராணி, மாதவேந்திர புரி, சத்யன மகாபிரபு 3 பேர் தான். சரி, 3 பேர் தான் தெரியும். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, 196 சேஷகாலே ஸ்லோகா பதிதே பதித்தே, शेषकाले ये श्लोका पठिते पठिते, सिद्धे प्राप्ति हैला पूरीरा श्लोके रासगिते, सिद्धि प्राप्ति हैला पूरीरा श्लोके रे सहिते. மாதவேந்திர புரி தமது பௌதிக வாழ்வின் இறுதி காலத்தில் இந்த ஸ்லோகத்தினை மீண்டும் மீண்டும் உரைத்தார். இதனை உரைத்தபடியே அவர் தமது வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவத்தினை அடைந்தார். அரே, தேங்க்யூ மாதாஜி. நம்ம இந்த கிளாஸ் முடிக்க போகிறோம். எல்லாம் இதோட மார்க் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்ல முடிஞ்சால் மறப்பாக பண்ணுங்க. இப்போ அடுத்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். 197 அடுத்த கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஐ தினதயாத்ரநாத ஹே மதுராநாத கதாவலோக்யசே ஹிருதயம் த்வத் ஆலோககாதரம் தைத்ய பிராம்யதி கிம் கரோம்யஹம். Oh my Lord, oh merciful Master, oh Master Madhura, when shall I see you again? Because of my not seeing you, my agitated heart has become unsteady, oh most beloved one. What shall I do now? இந்த மாதிரி ஏக்கத்திலே இருக்கிறவர். ஓகே, இந்த மாதிரி ஐந்திரதயாந்திரநாத்தஹே மதுராநாத கதா அவலோக்கியசே ஹிருதயம் த்வத் ஆலோக காத்திரம் தைத்திய பிராமீதி கிம் கரோம்யஹம். இது ஒரு விட்ட டெய்லி படிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி அது ஏங்குறார். எப்பயுமே இது பாடிட்டே இருந்தாங்க கடைசி காலத்தில். ஓகே, இந்த முக்கியமான ஸ்லோகத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம். 197 மற்ற ஏதாவது கேள்வி இருக்கா இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். எது கேள்வி இருக்கா இருக்கும். ஆர்வப்பிரபு உங்களுக்கு எது புரிஞ்சுதான்? ஆர்வப்பிரபு பேசுங்க. அவர் தான் பேசல. ஆர்வப்பிரபு இருக்கீங்களா? பேசுங்க. கேட்குது. ஓகே, தேங்க்யூ பிரபு. லக்ஷ்மி மாதாஜி உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? லக்ஷ்மி அட்வொகேட். ஓகே, வீட்டில் இருக்காங்க. சரி, ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சொன்னீங்க பிரபுஜி, இந்த மாதிரி கனவுல வந்து சொன்னான்னு சொன்னீங்களா, அது என்னது பிரபுஜி? அது கனவுல வந்து சொன்னார்ல, மாதவேந்திர புரிக்கு கனவுல வருவார்ல முதல்ல கோபாலா, இதை டீட்டெயிலாக வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லுவார் விருந்தாவனில் இருக்கும்போது. அப்போ பால் வந்து கொடுப்பாரு முதல்ல, அப்புறம் டீட்டெயில் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லுவார். நான் தான் அந்த கனவு வந்தேன்னு சொல்லி காட்டுவார். பால் வந்து கொடுத்தது நான் தான் கனவு வந்திருக்கேன்னு சொல்லி காட்டுவார். அப்புறம் அடுத்த நாள் டீட்டெயில் வெளியெடுப்பார். முதல் கனவு. 2வது கனவு, அரே கோபாலா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி கனவுல வருவார். எனக்கு ரொம்ப இன்னும் உடம்பு சூடாக இருக்குது, அபிஷேகம்லாம் பண்ணிட்டேன், பரவாயில்ல, எனக்கு உடம்பு சூடாக இருக்குது, நீ வந்து மலையாஜ சந்தனம் கொண்டு வா, பூரிக்கு போ அப்படின்னு சொல்லுவார். பூரி எங்கே இருக்குது, விருந்தாவனம் எங்கே இருக்குது, ரொம்ப தூரம், எப்படியும் ஒரு 1500-2000 கிலோமீட்டர் வரும். அவ்வளோ தூரம் நடந்தே போவார். போயிட்டு
போகிறதுக்கு முன்னால் இப்போ சீச்சோர் கோபிநாத் அந்த இது பார்த்தோம் இல்லையா, பாஸ்ட் டைம் பார்த்தோம். அதுக்கடுத்து சந்திரத்தை எடுத்துகிட்டு வரும்போது ரமணாவுக்கு திருப்பி வருவார். சீச்சோர் கோபிநாத் எடுத்துக்கு வந்தவொடனே திருப்பி கோபால கடவுள் வந்து நீ எதுக்கு அங்கெல்லாம் கொண்டு போகிற, இங்கே கோபிநாத் உடம்புலே பூசிடுவார். இந்த மாதிரி 3 முறை கனவு வந்தார். ஓகே, இந்த கனவு வந்ததெல்லாம் அவ்வளோ ஃபார்ச்சுனேட் சொல்லி சத்தியநாராயண பிரபு க்ளோஷிப் பண்ணுறாரு. ஓகே மேடம், தேங்க்யூ. நம்ம கிளாஸ் முடிச்சு 5 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நாளைக்கு ஆஸ் யூஷுவல் கிளாஸ் இருக்குது. ஓகே, எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஸ்ய கிருபா சந்திரேவ ச परिदानां भावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. कोड़ी वैष्णव की नामाचल हरिदास की शीला प्रभुपाद की इदाय गौरवे वंदे हरि हरि बोल. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा. थैंक यू. हरे कृष्णा प्रभु. थैंक यू प्रभु. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा प्रभु जी. हरे कृष्णा. हरे कृष्णा.